ஒரு முறை ஒரு போர் வீரன் மகா அலெக்சாண்டருடைய சேனைகளின் இருந்தவன். அவன் அதிக கடன் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவனாக, அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவருக்கு இவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும் என்று இப்படியாக எல்லா தான் கடன் பெற்றோருடைய தொகைகளையும் எழுதிவிட்டு, பெருந்தொகையை எழுதிவிட்டு, இவற்றை யார் கொடுப்பார் என்ற கேள்விக்குறியுடன் துப்பாக்கி எடுத்து தன்னை சுட எத்தனித்த பொழுது அவன் தூக்கத்தில் அவன் தூங்கி விடுகின்றான். அப்பொழுது ரோந்துக்கு வந்த மகா அலெக்சாண்டர் ஒரு போர் வீரன் தூங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று அருகில் சென்று பார்த்த பொழுது அவனுடைய பட்டியலை பார்த்து ஒரு பெரும் தொகை கடன் பட்டிருக்கின்றான், இவற்றை செலுத்துவது யார் என்று கேள்வி கேட்டு தற்கொலை செய்ய முற்படுகின்றான் என்று அறிந்து துப்பாக்கி எடுத்து அருகில் ஒளித்து வைத்துவிட்டு தன்னுடைய முத்திரையை அதில் போட்டுவிட்டு அவர் சென்று விடுகின்றார். விழித்தெழுந்த வீரன் பார்க்கின்றார், மகா அலெக்சாண்டருடைய முத்திரை இருக்கின்றது. அவன் திகைத்தான். ஆயினும் மகா அலெக்சாண்டர் அவனை தனது தளபதியாக்கி தனது மகனாக்கி அவனை பதவி உயர்வு செய்கின்றார். இதே வண்ணம் இன்று எமது பிரச்சனைகள் எமது பாவங்களை தீர்த்த இயேசு எனக்காக உம்மை மீட்டு இருக்கின்றார், உங்களுக்காக. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போமா?